தேவனுடைய மனதின் காரியங்களை நிறைவேற்ற தேவன் துடித்திருக்கிறார். ஜெப ஜீவியத்தில் முதிர்ச்சி பெற்று தேவனுடைய பிதாவினுடைய சட்டைகள் ஃபர்ஸ்ட் ஜென்யூன் காப்பி அவர் தான். அன்பு நித்தியம் நேயர்களே, தேவ சித்தம் என்ற இந்த தலைப்பில் இன்னைக்கு உங்களோடு இணைய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் இருதயத்துக்குள்ள அநேக கேள்விகள், அநேக தாகங்கள், தேவ சித்தத்தை குறித்து, தேவ வெளிப்பாடுகளை குறித்து, ஆவியான நாளுகை குறித்து அநேக காரியங்கள் இருக்கலாம். இன்னைக்கு அதை குறித்து பேச இருக்கிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் கிங் சாமுவேல் ஐயா நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரிடத்துல பேச இருக்கிறோம். வாங்க நாமும் சேர்ந்து அவரோடு இணைவோம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு உங்களோட சேர்றதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இந்த தேவ சித்தம் என்று சொல்கிறாங்க. ஸோ தேவ சித்தத்துக்கு தான் நம்ம வாடுகிறோம், தேவ ராஜ்யத்துக்கு நேரம் கடந்து போகிறோம். இந்த தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம் என்றால் தேவன் மனதில் வைத்திருக்கிற ஒரு பிளான், ஒரு திட்டம், அல்லது மனதில் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியம். உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் ஒன்று இருக்கும், என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கும். ஒவ்வொரு நபர்களை குறித்து தேவ சித்தம் வித்தியாசமாக இருக்கும். தேவனுடைய மனதில் இருக்கிற சித்தத்தின்படி அதை நம்ம தேடி கண்டுபிடித்து நடத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பூர்ணத்துக்குள்ளாக போவதற்கு அது எதுவாக இருக்கும். வேதத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பரிசுத்த வேதா புஸ்தகத்தில் பிரதானமானது அற்புதம், அடையாளங்கள், இந்த காரியம், எல்லா விதமான சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். ராஜாக்களுடைய காரியம், தேசங்களுடைய காரியம். ஆனால் வேதத்தினுடைய துவக்கத்திலிருந்து அந்த முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூர்ந்து கவனித்து பார்த்தா தேவனுடைய மனதின் காரியங்களை நிறைவேற்ற தேவன் துடித்திருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறார். அதில் நிறைய காரியங்கள் தேவனுக்கு தோல்வியும் ஜெயமும் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, இருதயத்தில் இருக்கிற ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தின்படி எவன் தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கிறான்ன்றது தான் தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி தேவ இருதயத்தில் இருக்க திட்டங்கள் தான் தேவ சித்தம் சொல்லுவீங்க. அதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? பெரிய விஷயம். இப்போ ஒரு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னால் சாதாரணமான ஒரு நடைமுறை பழக்கத்துலலாம் ஈஸியாக வந்துடாது. ஒருவர் தேவ சித்தத்தை அறிகிற மனுஷன் ஜெப ஜீவியத்தில் முதிர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறவன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறவன், டைமை வச்சு ஜெபிச்சு போகிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ அலாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் தான் என்னுடைய ஜெப டைம் அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் நானும் நண்பர்களாக இருக்கிறோம். நம்ம உட்காந்து பேச ஆரம்பித்தா நேரத்தை பார்த்துருக்கோமா? இருக்காரு பார்த்தது. ஏன் பார்த்ததில்லை? நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பேசுறது பிடிக்கும். நம்ம 2 பேரும் உறவாடுறது, நமக்குள்ளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அப்படின்னால எவ்வளோ வேலை வந்தாலும், ஃபோன் வந்தாலும் அதை 2வதாக கருதி பிரதானமாக நம்முடைய அந்த உறவின் நேரத்தை முக்கியப்படுத்தும். அதே போல தான் தேவனுக்கும் நமக்குள்ள உறவை நம்ம மேம்படுத்த வேண்டும். அதற்கு நேரம் இதெல்லாம் பார்த்து உறவு கொள்ள முடியாது. ஒரு காதலியை நேரம் பார்த்தா உறவு கொள்ள முடியும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1990ஆம் ஆண்டுகளிலே நான் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக நான் வட சென்னையிலிருந்து தென் சென்னை நோக்கி போகிறேன். அந்த பீச் வழியாக நான் போகிறேன். போகும்போது சரியாக ஒரு 1:30 மணி இருக்கும். சரியான வெயில். அந்த பீச்சில் திரும்பி பார்க்க, பைக்கில் போகும்போது திரும்பி பார்க்கும்போது ஒரு இளம் ஜோடி, ஒரே கலரு, அதே ட்ரெஸ்ஸை பார்க்குறேன். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த கலர் ட்ரெஸ்ஸு நம்ம மனசில் பதிஞ்சிடும். ஒரு பையனோடு சாஞ்சிட்டு ஒரே போஸில் உட்காடுறான். நான் அப்படியே பைக்கில் அப்படியே பார்த்துட்டே போகிறேன். இந்த வெயிலில் எப்படி உங்களால் உட்காந்து காதலிக்க முடிகிறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் இப்போ எனக்கு தெரியல, நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். அப்போ நான் போயிட்டு ஒரு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 hours கழிச்சு வரேன். அதே வழியில் வரும்போது நான் திரும்பி பார்க்க அதே கலர் ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த லவ் அஃபேர்ஸ் அனுபவம் எனக்கு கிடையாது. அப்போ இது எப்படி அவங்களால இந்த 4 மணி நேரம் நான் பார்க்கணும்னா எப்போ உட்கார்ந்தாலும் தெரியாது.
இவ்வளோ மணி நேரம் அந்த இடத்த விட்டு விலகாமலே அவங்க உட்காந்து சம்பாஷிக்கிறாங்க, பேசுகிறாங்க, கொஞ்சுறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போ 2 பேருடைய மனம் அங்கே சேர்ந்து இருக்கிறது. அது காதலா, லவ்வா, இன்ஃபாக்சுவேஷனா என்பது அது அவங்களுடைய பொறுத்து. அதே போல் ஆண்டவரோட நேச கர்த்தரோட நம்மளுடைய நேசம் இருந்துச்சுன்னா தான் தேவ சித்தத்தை அறிவதற்கு ஈஸியாக அவருக்கென்று நேரத்தை கொடுக்கணும், பழகணும். நேரத்தை கொடுத்துன்னா நம்ம நிறைய ஊழியத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், பிரசங்கிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம். அதை வச்சு நீங்கள் ஆண்டவருடைய மனதுக்கு கிட்ட சீக்கிரம் போக முடியாது. நான் பிரசங்கம் பண்ணுவதனால ஆண்டவருடைய சுத்தத்தை நான் அறிந்து விட முடியாது. நான் ஆராதனை பண்ணுவதனால ஆண்டவருக்கு நான் ரொம்ப நெருக்கமாகவும் மாறிவிட முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவேன், நல்ல வேதத்தை படிப்பதனால அப்படி கிடையாது. அந்த இன்டிமெசின்னு ஒரு இங்கிலீஷ் வருதுல்ல, இன்டிமெசி, அது ஒருவருக்கொருவர் புரிந்து ரொம்ப நாள் அதே நினைவாகவே இருப்பாங்க. இருவரும் தூங்கும் போது இவள் அவனை குறித்து, அவன் இவளை குறித்து, வாக் பண்ணும்போது இவனை அவளை குறித்து, அந்த திருமணத்தின் காரியம் முடிகிற வரைக்கும் அதே தான் ஓடும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேட் ஆகிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியம் அப்படி கிடையாது. ஒன்ஸ் யூ கெட் இன் டு த இன்டிமேசி வித் காட் வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டவரும் ரொம்ப பலவீனமானவர். நம்ம எப்படி அன்புக்கு பலவீனப்படுகிறோமோ, ஆண்டவர் நம்ம காண்பிக்கிற அன்புக்கு அவர் பலவீனப்படுகிறார். ஆமாம், அவ்வளோ பலமுள்ளவர் அந்த அன்புக்கு அடிமையாகிறார். ஆமாம், எப்படி நான் உடனே உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் எப்பயாவது மெல்லிஸ் குரல் கேட்கறதுலாம் அதெல்லாம் அஃபிஷியல், அதை சொல்ல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு ஆசைப்படுவார், எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுவார். ஏதாவது நமக்கு தேவ சித்தத்தின் அடிப்படையில் எதெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அது அதனால மனுஷனை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் விஷயம். தேவதூதர்களாக நிறைந்த தேவன் அங்கே ஒரு திட்டம் பண்ணுகிறாங்கல்ல, பூமியில் இந்த பாதாளத்தில் நம்ம ஒரு விதமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆலோசனை தேவர்கள், அதாவது திருத்துவத்தில் நடக்குது. அந்த ஆலோசனை ஈஸியாக அறியக்கூடிய ஒரு பக்குவம் லூசிபருக்கு எப்படி கிடச்சிட்டா, ஒரு ஆர்க் ஏஞ்சல் அவர் அங்கே ஈஸியாக சென்ஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் அவர் இருந்தார். நீங்களும் ஆண்டவருடைய பக்கத்தில் டிஸ்டன்ஸில் சென்ஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்மளும் சென்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மரணத்தை சென்ஸ் பண்ணலாம், காரியம் வரப்போகிற காரியங்களை சென்ஸ் பண்ணலாம், எல்லாம் ஒரு வெளிப்பாடுகள் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அப்போது இந்த அது தூக்கி எறிகிறார். அப்போவே திட்டம் லூசிபர் வெளியே தள்ளின பிறகு இந்த திட்டம் கிடையாது. அந்த திட்டத்தினால தான், மனுஷனை குறித்த ஒரு திட்டத்தினால தான் அவன் இதை ஆளுகை செய்யலான்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தேவனுடைய திட்டத்தை குலைக்கின்ற சொந்த திட்டத்தை கொண்டு எங்கெல்லாம் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் மாறாக நம்மளுடைய திட்டமும் நம்ம சுத்தமும் அங்கே இருக்கிறதோ அங்கே எல்லா இடமும் கொலாப்ஸ் ஆகும். முக்கியவே வராது. ஆரம்பத்தில் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நிறைய உண்டாக அப்படிங்கிற நீங்கள் கேட்ட பாயிண்ட் வந்தார். அதனால தான் தேவ தூதர்களை காட்டிலும் நம்ம விசேஷம் என்னன்னா, they are spirit beings, we are human beings. The human மனுஷன் என்ற ஒரு யாருக்குமே அந்த தேவதூதருக்கு அறியாத ஒரு சாராம்சத்தை தேவன் கொண்டு வந்தார். தேவ தூதர்களை உருவாக்கின முறை வர நம்மை உருவாக்கின முறை வர சரிங்களா? அவர்கள் நாம் பிதாவானவருடைய சட்டைகளின் நடையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படி எனக்கு தெரியும்னா, இதெல்லாம் நான் தேவனோட காத்திருந்த நாட்களிலே, சம்பாஷித்த நாட்களிலே, அன்று இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா, சொல்கிற காரியம் அன்பினால சொல்லப்பட்ட காரியம் தான். அதான் இதெல்லாம் சாதாரணமாக வெளியிட முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், தேவனுடைய பிதாவனுடைய சட்டைகள், அதான் தான் தேவ தூதர்களுக்கு சட்டைகள் இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் 1000 தேவ தூதர்களை பிதாவாகிய தேவன் உருவாக்க முடியும். See the Almighty, the power. அதே போல திருத்துவத்தினுடைய 2வது அவதாரமான இயேசுவானவர், தேவகுமாரனாக இயேசுவானவர் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, அவருடைய சாயலிலே, தெய்வ சாயலிலே உங்களை எண்ணி உருவாக்கினார். தேவ தூதர்கள் நிழலுடைய இதை கொடுத்து வச்சு அவர் உருவாக்கினார். நம்மளும் தேவ சாயலில்
இமேஜ், இட்ஸ் ஓன் இமேஜ், அவரோட இமேஜ் வச்சு தான் நம்மளை உருவாக்கப்பட்டாங்க. இது நான் வந்துட்டே இருக்கிறேன். இதில் ரொம்ப இதே நீங்கள் ஆதாமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து விழுந்துருவீங்க. ஏன்னா ஆதாம் இயேசுவோட தெய்வமாகவே இருப்பார். த ஃபஸ்ட்டு ஜென்யூன் காப்பி அவர் தான். ஃபஸ்ட், அதாவது கிரியேட்டருடைய ஃபஸ்ட் கிரியேஷன் அதுதான். நம்மளாம் ஃபஸ்ட் காப்பியாக இல்லை, நம்ம எத்தனாவது காப்பி வந்துட்டோம். காயின்லாம் ஃபஸ்ட் காப்பின்னு வச்சுக்கோங்களேன். காயினே ஆப்பிடல, நம்மளாம் காப்பி போட்டு நம்மளாம் உருவு மாறி இங்கெல்லாம் குறைஞ்சி டிசைன் மாறி எல்லாம் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அதையும் ஆண்டு ரசிக்கிறார் வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிரதான திட்டம் பூமியில் அது ஒழுங்கின்மையும் பெருமையுமாக இருந்த காரியத்தை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி இந்த தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கி ஒரு ஈக்குவலாக வைக்கிற மாதிரி. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுப்ரீம் இமேஜ் அவர் பீயிங். அவர் இந்த தேவதூதர்கள் ஸ்பிரிட் பீயிங், வி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோன்னே அவங்க இன்னும் எரிச்சல் தாங்க முடியல. என்னென்ன புது கிரியேஷனாக இருக்குது. அவன் வந்து தேவதூதர்களோடலாம் பழகியிருப்பான், ஆனால் மனுஷனோட எப்படி பழக தெரியல. ஸோ அதே தோட்டத்திலேருந்து ஒரு சர்பத்தை வந்து அழகாக போகுது. அந்த காலத்தில் அழகாக இருந்திருக்கும் ஒரு சர்பம் பேசு. அந்த சர்பத்தினுடைய இறுதி, எல்லா இறுதி தேடும்போது சர்பத்தினுடைய இறுதியத்தில் அவனுக்கு இடம் கிடச்சிது. அதனால தான் சர்பத்தை கொடுத்து இட்ஸ் ஆல்சோ கிரியேஷன் ஆஃப் காட். சரி, இப்போ தேவசத்துக்கு வரும். இந்த மனுஷனை உருவாக்குவது ஆண்டவருடைய ஒரு ப்ராஜெக்ட். அதுதான் தேவ திட்டம். இட் இஸ் அசைன். அந்த ப்ராஜெக்டை, அந்த அசைன்மெண்ட்டை அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறார். கம்ப்ளீட் பண்ண பிறகு கூட அந்த ஒரு அங்கேயே தேவசத்தினுடைய டெஸ்ட் ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து இதை மட்டும் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க, மற்ற காரியங்கள்லாம் வந்து செய்யுங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்மிஷன் கொடுக்குறாரு. எல்லாம் ஒரு கிராண்ட் பண்ணி வைக்கிறார், எக்ஸப்ட் திஸ் ஒன். அதோட பெரிய விஷயமே கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டதுனாலையோ இல்லை அதை கொடுத்து ரொம்ப யோசிச்சு பண்ணால் வெரி சிம்பிள். அந்த கனியை பற்றியே கிடையாது, இங்கே வார்த்தையை பற்றி தான் விஷயம். எல்லாம் கனியை பற்றி தான் பேசுவாங்க. நன்மை தீமை அறிய கனி, ஜீவரிச்சது கனி, இதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போவாங்க. சிம்பிள், த வேர்ட் ஆஃப் காட். அப்புறம் அவர் ப்ராஜெக்டில் வந்து பிரதானமாக வேர்ட் ஆஃப் காட் வச்சு தான் கட்டுறாரு. இதை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இது ஒரு கட்டளை, இது தேவனுடைய வார்த்தை. அந்த கட்டளையை அவங்க மீறும்படிக்கு சத்துருவானவன் வந்து அவங்களை வஞ்சிக்கிறான். சித்தத்தை மீற முடியும், தேவனுடைய ப்ராஜெக்டை மீறும்படியாக, அல்லது தேவனுடைய வார்த்தை மீறும்படியாக, தேவனுடைய திட்டத்தை மீறும்படியாக, அவருடைய மனதில் துக்கத்தை உண்டாக்கும்படியாக ஒரு கேட்ப சின்னதாக நான் சொன்னேன். நான் வேற என்ன இவ்வளோத்தையும் பண்ணுங்க, சாப்பிட்டேன். நாளைக்கு நீங்கள் அவர்கிட்டே போய் நான் வேணும்னு கேட்டதாக கொடுத்துருக்கலாம். சிம்பிளாக யோசிப்போம். ரொம்ப பெருசாக நம்ம டாக்டர் மாதிரி பேசுனா புரியவே புரியாது. வெரி சிம்பிள். உங்கள் நிறுவனத்தில் ஒரு தம்பி இருக்கிறாரு, ஒரு பாப்பா இருக்கான்னு வேலை செய்கிறாங்க. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. யுவர் பாஸ் உங்கள் மனசில் ஒரு திட்டத்தை வச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சால் நலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே செஞ்ச திட்டம் தான் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு இதுனா இது மாதிரி இதோட சூப்பராக செய்யலாம் செஞ்சால் உங்களுக்கு ரியல் பாஸ் பிடிக்குமா? பிடிக்காது. நல்ல தேர்ந்த பாஸ்க்கு பிடிக்காது. அரைக்குறை பாஸ் பண்ணால் பிடிக்கலாம், அது நல்லா இருக்குது. நம்ம பாஸ் வந்து A to Z, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, முந்தின எல்லாமே நான் என்னை விட நீ பெருசாக திட்டம் பண்ணுவேன் அர்த்தம். அப்போ அங்கே கொலாப்ஸ் ஆகுது, அதனுடைய சித்தம் திட்டம் ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆகும். இது அப்படியே வரதச்சுக்கணும். இதுதான் வேதத்தில் அங்கே இருந்து வெளிப்பட்ட சுவிசேஷம் வரைக்கும் இந்த காரியம் தான் சொல்லப்படுகிறது. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இப்போது ஒவ்வொரு தாசர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, அவங்களுடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவர் பெருசாகவே பாதர் பண்ணுவதில்லை. ஆனாலும் அவர் மனசுக்கு துக்கம் இருந்திருக்கும். மனுஷனை உருவாதுக்காக அவன் வந்து மனஸ்தாபம், ரொம்ப துக்கப்பட்ட மனஸ்தாபப்படுவார். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான். ஆமாம், அவரே வராது.
தேவனே வந்து மனுஷனாக பிறந்து இப்படியும் வாழ முடியும், வாழ்ந்து காட்டுறார். அந்த அந்த 33 வயசுக்குள்ளே எல்லாமே ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி பிதாவனுடைய திருசுத்தத்தை நிறைவேற்றி போகிறார். இப்போ நீங்கள் தேவ சித்தத்துக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, டைமோட உருவாடணும் அப்படின்ட்டு. இப்போது இது வந்து ஊழியக்காரங்க நல்லா ஜெபிக்கிறவங்க மட்டும் தேவ சித்தத்தை அறிய முடியுமா? பார்த்தையா, அதெல்லாம் போய் ஜெபிக்காத ஒருவன், அபிஷேகம் பெறாத ஒருவன் இப்படியே வந்துடலாம். அபிஷேகிக்கப்படாத ஒருவன், தேவனுடைய அடிப்படை கட்டளைகளை நிறைவேற்றாத ஒருவன், இப்போ நான் கட்டளை நிறைவேற்றுறேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்போ தேவ சித்தத்தை அறிய முடியாது. அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் எப்படி உங்களை குறித்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பாருங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்கிட்ட தேவனுடைய திட்டத்தை நான் கேட்டு கேட்டு எடுக்க முடியுமா? கொஞ்சம் கிளிம்ஸ் தான் பண்ணலாம். ஆனால் ஃபுல் பேக்கேஜ் யார்கிட்ட கொடுப்பாரு? உங்கள் கருத்தை உங்ககிட்ட தான் கொடுப்பாரு. நான் தேவ திட்ட தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவரோடு உறவாடும் போது அவர் நம்மளோட பேசுவார். தேவ திட்டத்தை ஒரு மனிதன்கிட்ட கொடுக்கறதுனால தேவ திட்டம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு மனிதன் அவ்வளோ வேல்யூ. நீங்கள் ஒரு மனுஷன் தேவன் கிட்ட காத்திருக்க அவருடைய பிரசனம் அவன் மேலே பாடப்படப்பட அவன் தேவ சாயலாகவே மாறிக்கொண்டு வருவான். அவனுடைய தாட்டு, நீங்கள் இப்போ நான் உங்களோட அதிகமாக ஒவ்வொரு நாளும் 5 to 10 மணி நேரம் உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். உங்களை குறித்து ஃபுல்லாக நான் மியூச்சுவலாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக உலகத்தில் 2 பேர் தான் உங்களை ஃபுல்லாக அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு பாஸ்டர் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஜெர்மனியில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போது வந்து ஒரு ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், இன்னொரு தமிழ் பாஸ்டர், இவர் வந்து நல்லா பேசுவார், நீங்கள் விடாதேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பாஸ்டர்கிட்ட பேசி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயிடனே நான் யார் எவன்னு அவருக்கு தெரியாது, ஆனால் இன்னார் ஒருத்தர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுனால கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ அவர் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறார். ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். அப்போ போகும்போது அவர் கேட்டார், அவர் வந்து அநேக ஊழியக்காரர்களை பற்றி பேசிட்டே இருந்தார். ஆனால் அவர் எனக்கு கவனிச்சு இந்த ஊழியக்காரர்களை பற்றி தவறான காரியம் பேசும்போது நான் எப்பயுமே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன், அதை விட்டு வெளியே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ ஹி வாண்ட்ஸ் நோ நான் யாருன்னு கண்டுபிடிக்க அவருக்கு விருப்பம். அதான் அவருடைய அழைப்பு பொறுத்து மனிதர்களை ஊழியக்காரர் யாரும் கண்டுபிடிச்சி அவர்கள் குறைகளை சொல்வது. அப்போ நான் சொன்னேன், உங்களை பற்றி உங்கள்கிட்ட இவங்களை தெரியுமா, அவர்களை தெரியுமா, பெரிய பெரிய நபர்கள்லாம் சொல்லி இவங்களை தெரியுமா, அவங்களை தெரியுமா, தெரியும், ஒருவேளை அவங்களெல்லாம் எனக்கு தெரியும், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். இருக்கிறவங்க அப்போ உங்கள்கிட்ட யார்கிட்ட உங்களை பற்றி கேட்டால் தெரியும்னு என்கிட்டயே டேரிங்காக கேட்டார். 2 பேர்கிட்ட பாஸ்டர், ஒருவர் உங்ககிட்ட இருக்கிறவர் உள்ளே இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற பசுத்தான் எனக்கு என்னை பற்றி கேட்குது. 2வது ஃபோன் போட்டுருக்குறேன் என் ஒய்ஃப் கிட்ட. இவங்க 2 பேரை தவிர யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க தான் அறிய முடியுமே தவிர மற்றவர்கள் அறியவே முடியாது. நீங்கள் தேவனை பற்றி நல்லா, தேவன் ரொம்ப அன்புள்ளவர். நம்மளை போல தான் எல்லாம் கோச்சு கொள்வார், வருத்தப்படுவார், எல்லாமே. இப்போ பேசிட்டே இருக்கும்போது ஒரு தவறான விஷயம், சான்ஸ் மன்னிச்சுக்கோ, இந்த காரியம் இப்படி இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி தான் இயல்பாக ஆண்டவர் பேசுவார். இது வந்து ஆண்டோட பழகினவங்களுக்கு தான் தெரியும். அவர் யார் என்பது ஆண்டோட நீங்கள் கிறிஸ்டியானிட்டியாக இருப்பதுனால தெரியாது. சரி, கிறிஸ்டியானிட்டி நிறைய பேர் வந்து ரிலீஜன் வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் தான். ரிலீஜனாக நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா யூ கேன் பேஸ்ட் ஆன் அந்த பைபிள் இது ஒரு காரியத்தை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக வந்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறார் உங்களுக்கு தெரியுமே. அங்கே என்ன அவர் உங்களை குறித்து நினைக்கிறாரோ அது உங்களுக்குள் ரிஃப்ளெக்ட் ஆகுமே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு அன்பு வரும் வீட்டில் நான் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொல்லாமல் வருவாங்க, நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லாமல் வரையும் ஒய்ஃப் சொல்லுவாங்க. ரெண்டும் அந்த அலவரிசைகள் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஈஸியாக 2 பேருடைய மைண்டில் வந்து நிற்க பார்த்துருக்கீங்களா? அதே போல் தான் பரவாயில்ல. ஆனால் அவர் என்னன்னா
உங்ககிட்டலாம் எதெல்லாம் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக ஸ்கெட்ச் பண்ணியிருப்பார். அதனால தாவீதை குறித்து சொல்றார், 1000 பாவங்களை செஞ்சாலும் அவன் என் மனதுக்கு உகந்த தாசன்றார். அவனுக்கு எப்பவுமே ஆண்டுடைய மனதில் வந்து போய் பிடிச்சிக்கணும் அதுபடி செய்யணும். இதுதான் தேவ சித்தத்தினுடைய தேவ சித்தத்தை ஒருவன் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் எப்படி அறிய முடியும்? அவன் ஜெப ஜீவியத்தில் முதிர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது நம்பர் 1 வச்சுக்கணும். 2வது சொல்லிட்டீங்களா, நீங்கள் சொன்னால் கீழ்ப்படுவீங்களான்னு ஆண்டவர் தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் அதை கீழ்ப்படுவீங்களா, கீழ்ப்பட மாட்டீங்களா, இல்லை துக்கப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா என்பது அவருக்கு தெரியாதா? அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவாங்க? கண்டிப்பாக பேச மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் பெரிய பசுத்தமானாலும் தீர்க்கதரிசி அதனால பேச மாட்டார். தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறான் எசேக்கியா கிட்ட. ஏசாயா முடிச்சுட்டு அவன் போயிடறான். அவனுக்கு எவ்வளோ ஒரு கட்ஸாக போயிருப்பாங்க, தமிழ் சொன்ன கெத்தாக போயிருப்பான். மற்றவன் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு விஷயம் போயிடும். இவனுக்கு அவன் சாக போகிறான்னு உயிர் வாழ்வாங்க, தீர்க்கதரிசனம் முடிச்சுட்டு போகிறான். அவன் அரண்மனையை விட்டு கூட தாண்டி போயிருப்பான். உடனே இன்னொரு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இவங்க திரும்பிப்போம். அவன் கண்ணீரட்டாங்க, அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு இவன்கிட்ட சொல்கிறாரு. யார்கிட்ட? ஏசாயா கிட்ட சொல்கிறார். இந்த ஒரு பாசிட்டிவான காரியத்தையும் ஏசாயிட்ட பகிர்ந்து கொஞ்ச நேரத்தில் நெகட்டிவும் பகிர்ந்தார். ஏன் ஏசாயிட்ட பகிர்ந்து கொண்டார்? ஏசாயா ஆண்டோட இசைக்கு இருந்த மனுஷன். 2வது, இவன் எது சொன்னாலும் செய்வான். அவனுக்கு தெரியும், நான் போஸ்ட்மேன், அது துக்க செய்தியும் கொடுக்க முடியும், நல்ல செய்தியை என்னால் கொடுக்க முடியும். அவர் என்ன சொல்றாரோ நான் செய்வேன். அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அவர் என்ன சொல்றாரோ அது கொஞ்சம் செய்யுங்க. அவர் சொல்றது மேன்மையான காரியமோ தாழ்வான காரியமோ அது செய்யணும். அப்படி கீழ்ப்படுகிற ஒரு இடத்துல தான் அவனுடைய சித்தத்தை விளக்குவார். முதல்ல ஜெபச்சப்போ யோனா வந்துட்டு தேவ வார்த்தை மீறி நல்ல விஷயத்தை அவன் இத்தனைக்கும் நல்ல விஷயத்தை சொல்ல மறக்கிறான். அப்போ ஏன் தேவன் அவரை திருப்பி கூப்பிட்டு வந்து திருப்பி அவனை கொண்டு வராது? அவங்க விட்டுருக்கலாம், வேற யாரையாவது ஒருத்தர் பண்ணியிருக்கலாம். அங்கே என்னன்னா, தேவன் யோனாவையும் பெரியவர்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. ஏன் அந்த வார்த்தை? இது வந்து எல்லாரும் நினைச்சு சொல்றாங்க யோனா சிறிய தீர்க்கதரிசின்னு யோசிச்சுருக்காங்க. இல்லை, அந்த வேதாம கல்லூரியில் படித்து வந்த எங்களுக்குலாம் பாருங்க, அவங்களாம் மைனர் ப்ராஃபிட்ஸில் தான் வருவாங்க. கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறாரு? சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் உண்மையிலே ஒத்துக்கலாம். சாலமோன் மிகப்பெரிய எம்பரர், த ரிச்சஸ்ட் கிங் இந்த வேர்ல்டு. அவனை போல ரிச்சஸ்ட் இப்போ யாரு? சாலமோன் ஞானமும் ரிச்சஸ் எல்லாமே கிங்டம் வைஸ் எல்லாமே எவ்ரிதிங் வந்து மகா மேன்மை புரிந்தவர். சாலமோனிலும் பெரியவர். அவன் கட்டின தேவாலயத்திலும் பெரியவர். பெரிய தேவாலயம் அது எவ்வளோ காசு போகுது, எத்தனை கோடி போகுது. தேவாலயத்திலும் பெரியவர். எதெல்லாம் மனிதர்களுக்கு பெரிதாக பிரமாணமாக தோணுதோ, சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்றார். அப்போ யோனா பெரியவராச்சு. இல்லாட்டி அவ்வளோ கம்பேர் பண்ணி பேச மாட்டார். அவர் ஏசாயிலும் பெரியவர் சொல்ல, எசேக்கியாவிலும் பெரியவர் சொல்ல, எலிசாவிலும் பெரியவர் சொல்லி யோனாவிலும் பெரியவர் சொல்றார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அவன் யோனா கிட்ட இருந்திருக்கு. யோனா வந்து he was such a wonderful man of God. அவனுக்கு நினிவே கொடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எப்பவுமே பாருங்க, இதுதான் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உள்ள பிரச்சனை இருக்குமா? நீங்க சில சப்ஜெக்ட்ல சூப்பரா இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டம். செக்குலர் தான் அவன். செக்குலராக நினிவே ராஜா குறித்தும் நினிவே தேசத்தை குறித்தும் அவங்களுடைய ஸ்டபர்னஸ் எல்லாம் கற்று கொடுத்து அவனுக்கு நல்ல நாலேஜ். அங்கே நான் போனால் என்னை கொண்டு போடுவான், நான் போக விரும்பல. அப்போ அவன் இஷ்டமாக போகிறான். அவங்ககிட்ட அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு, அவங்ககிட்ட ப்ராஜெக்டை கொடுத்துட்டாருங்க, ஃபைலை கொடுத்துட்டாரு. நினிவே கொடுத்த ஃபைலை யோனா கையில் கொடுத்துட்டாரு. இப்போ பிடிங்கி கொடுக்குறதுலாம் அது 2வது விஷயம். இப்போ அவன் கம்ப்ளீட் பண்ணனா அவருக்கு என்ன பண்ணுறது? அவ்வளோ மீறி போயிடுவியா? எங்கே போனாலும் நான் விட மாட்டேன். நீ வானத்துக்கு மேலே ஏறினாலும் பாதாள கீழே போனாலும் நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. சில பேர் விடவே மாட்டார். அதில் யோனா ரொம்ப பிரியமானவன்.
அதெல்லாம் அவனுடைய ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட்ல சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அவனை எப்படி நான் நிராகரிக்க முடியும்? ஆண்டவர் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருசுத்தமாக இருக்குது. இந்த பூமியே ரட்சிக்கப்படணும்னு ஆசை இருக்கு. ஆனாலும் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் அவர் எல்லாரையும், அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்லேயே ஒன்று வருகிறது. ஜட்ஜ்மெண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி வில் ஆஃப் காட். வேறு எதுவுமே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் போனால், நீ எனக்காக 101 கோயில் கட்டினியா, உன் சர்ச்சில் 10,000 பேர் வர வச்சியா, 1,00,000 பேர் உன் சர்ச்சில் ஊழித்து ஆத்துமாக்களை சேர்த்தியா, அப்படிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், எத்தனை போதர்களை ஆர்டைன் பண்ண, எத்தனை சபைகள் உனக்கு இருக்கிறது, ஓ இப்படி அப்படி இப்படிலாம் சிம்பிள். மத்தேயு 7:29 பரலோக ராஜ்யத்திற்கு பிதாவினுடைய திருச்சத்தின்படி செஞ்சீங்க. அப்போ செஞ்சே நீங்கள் சொன்னீங்கன்னா பிதாவான தமிழ் குமாரனை கூப்பிட்டு கேட்பார், இந்த மனுஷன் இந்த மகன் இவர் எப்படி அங்கே போய் சொல்வார், ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் போய் சொல்லுவார். மற்ற இடத்துல இருந்தால் பரிந்து பேசுவார், அங்கே பேச முடியாது, பேச முடியாத இல்லை. நான் கூட இருந்தேன், ஆனால் என்னை கேட்டு எதுவுமே செய்ய பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன சப்ஜெக்டாக பேசல, இது பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம அனுபவங்களை வச்சு யாரையும் குறை சொல்லிஇல்லை, நமக்குள்ள ஆராய்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பாஸ்டர் சார்லஸ் மிக மெகா பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்பில் உங்களுக்கு சீஃபாக உங்களை கெஸ்ட்டாக உங்களுக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கூப்பிட்டுருக்காங்க பாஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவசமத்தில் காத்திருந்து வார்த்தைகள் தேவசமத்தில் காத்திருந்து வார்த்தைகள் எடுத்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். இதுதான் எல்லாருமே செய்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னா, அவங்க கேட்ட உடனே ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாஸ் கிட்ட கேட்கணும், நான் போகலாமா போகலாமா, இவ்வளோ பெரிய இடத்துல கூப்பிடுறாங்க, இவ்வளோ பெரிய இடத்துல கூப்பிடுறாங்க, என் வாழ்க்கையில் இப்போ தான் வழி திறந்துருக்குது. ஊழியம் செய்தானே ஆண்டு சுத்தம் தானே. ஊழியம் செய்வது ஆண்டுடைய பொதுவான சுத்தம். உங்கள் வாழ்க்கையில நீங்க போகலாமா போகக்கூடாது என்பது விசேஷ சுத்தம் கேட்கணுமே இல்லை. நீங்க ஆண்டுடைய வார்த்தை, நீங்க பைபிள 4 படிச்சீங்கன்னா உங்களுக்கு பேசி 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 தான் பழக்கமாச்சு. எத்தனையோ பிரசங்களை கேட்டு கேட்டு தான் பழக்கமாச்சு. இங்கே இந்த கூட்டத்தில் இப்படி பேசுற நல்லா இருக்கா, அப்படி பேசுற நல்லா இருக்கா, அப்படி பேச நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டு சுத்தமே இல்லை பாச நீங்க போகுது அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறீங்க, நம்ம இப்போ வெளியால் இல்லை, நமக்குள்ளேயே பேசிட்டோம். இப்போ நீங்கள் போகிற மைக்கை பிடிச்சி பேசு. அதுக்கு முன்னால் ஆண்டவரே இங்கே எனக்கு பயங்கரமான வல்லமையாக பயன்படுத்துங்க ஆண்டவரே, விசுவாசிகள்லாம் ஓடணும் ஆண்டவரே, பயங்கரமாக தீர்க்க தரிசனம் செய்யணும் ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணணும்னு கேட்குறீங்க. கேட்டு 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 உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஏற்கனவே துக்கமாயிட்டார். உங்களை போகக்கூடாதுன்னு சொல்ல வரும்போது நீங்கள் சொன்ன உங்களுக்கு துக்கமாயிடுன்னு கர்த்தர் சத்தத்தை உங்ககிட்ட கொடுக்கல, உங்கள் சத்தமே கேட்கல. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் அனுமானித்து உங்களுக்கு ஏற்றவர் பிரம்மைகளினாலே இந்த இடத்துல இப்படி தீர்க்க வார்த்தைகள் சொல்லலாம், இப்படி காரியங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபுல் மென்டலி பேக்கேஜோடு நீங்கள் போகிறீங்க. அங்கே வார்த்தைகளை கொடுக்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கும்பொழுது கவனிங்க, அந்த வார்த்தைகளை கொடுக்கும். அந்த வார்த்தை என்பது உங்களை வச்சோ வேறொரு மனுஷன் வச்சு அந்த வார்த்தைக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது கிளாஸ். அந்த வார்த்தையை சொல்ல பிசாசு வரும். ஆனால் ஓடும் போது பிசாசு வச்சுக்கோங்க, டே நீ மாட்டாடா போடான்னு சொல்லி தான் போவாது. வியாதிகள் சொல்லமாகும். உங்களுக்கும் மனசில் வர சிந்தையில் தோன்றுற தீர்க்கசனம்லாம் சொல்றீங்க. தீர்க்கசத்திலே அது ஒரு நேரத்தில் பேசலாம். வாட் இஸ் ப்ராஃபஸி, ஹூ இஸ் ப்ராஃபட் அண்ட் ஜெனரல் ப்ராஃபஸி என்ன, ப்ராஃபஸி என்ன. கிங்டம் ப்ராஃபஸி ஒன்று இருக்குது. கிங்டம் ப்ராஃபஸி ஃபார் த நேஷன்ஸ், அதெல்லாம் இருக்காது. ஜென்ரலாக டு ப்ராஃபஸி டு எடிஃபை த சர்ச் அண்ட் கம்ஃபர்ட் த சர்ச். அது வேறு அதில் பயன்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள் என்ன, ஆஃபீஸில் இருக்கிறாங்களா, அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறீங்க. முடிச்சுட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கேன் யூ இமேஜின், நீங்கள் பெற்றெடுத்த பையன் உங்கள் பேச்சு கேட்காம அப்படி செஞ்சாங்கன்னா திரும்பி வந்து டாடி நான் போயிட்டு வந்தேன் டாடி, இப்படி தான் இருந்துச்சு டாடி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே புன்முறுவலோட அப்படியே கேட்டுருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சொல்லவே என்னென்ன பண்ணுறோம். இது நீங்கள் நம்ம சாதாரண சொல்லலாம், அவர் சொன்னால் எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சிடும்.
இதுதான் பாஸ்டர் தேவ சித்தம். இன்னைக்கு எல்லா ஊழியங்களும் மனுஷீகமாகவே போகுது பாஸ்டர். மனுஷீகமா ஒரு பாருங்க, இப்போ என்னன்னா ஆலயத்தை கட்ட வேணுமா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆலயத்தை கட்டிடலாம். இந்த ஊழியத்தை கட்ட வேணுமா, இந்த பேர் வச்சா வல்லமையா இருக்கும். ஜெபம் பண்ணி தான் வச்சா 3 நாள் உபவாசம் பண்ண, 3 நாள் இல்லை 30 நாள் இல்லை 300 நாள் உபவாசம் இருந்தால் கர்த்தர் சொன்னாரா அவங்கள்ட்ட இந்த பேர் வைன்னு சொல்லி. அது வரைக்கும் ஏன் காத்திருக்க மாட்டாங்க? காத்திருக்கும் போது தான் பசுப்பால் ஒரு ரைப்பே உண்டாகும், ஒரு ஸ்வீட்னஸே உண்டாகும். இது ரொம்ப நம்ம பேசுகிற வார்த்தை சாதாரண வார்த்தை. பிரதானமான வேதத்தில் பிரதானம், பரலோகத்தில் பிரதானம், பூமியில் பிரதானம். கர்த்தருக்கு சித்தம். இதை குறித்து இதுல அடுத்த சித்தத்துக்கு ஒத்ததான இன்னொரு காரியம் இருக்குமா, பிரியம். கர்த்தருக்கு பிரியம். இப்போ கர்த்தருக்கு சித்தத்துக்கு பேசி முடிச்சிடலாமா, இல்லை ஒன்றும் பேசினே இருக்கணுமா? கர்த்தர் சித்தம் முடிச்சிடலாம். இதை பொறுத்து மறுபடியும் செகண்ட் பார்ட் தான். இப்போ நீங்கள் கர்த்தர் சித்தம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், உருவாடணும். அப்போ தான் கர்த்தர் சித்தத்தை அறிய முடியும். இப்போ கர்த்தர் சித்தம் ஒரு மனிதனிடத்தில் செயல்படுதுன்னா என்னென்ன பெரிய இம்பேக்ட் பண்ணும்? 100% இம்பேக்ட் பண்ணும். ஐயா, நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஹெவினஸ் குறைஞ்சு போயிடும், உங்க மேல இருந்த பாரம் குறைஞ்சு போயிடும், வேதனை காணா போயிடும், உங்க ஆத்மாவோட ஒரு இனிமை உண்டாகும். உங்கள் ஆவியில நீங்க காரியங்களை தேட வேண்டியதே இல்லை, அது அடைப்பு இல்லாம வெளியே ஓடிக்கிட்டே வந்து நிற்கும். சாதாரண வரும். கர்த்தருடைய சித்தம் என்பது ஷோ ஆஃப் கிடையாது. எப்பவுமே கர்த்தருடைய சித்தம் வேலை கிடையாது. எதுவுமே அப்பமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சம்பூர்ணமா முடிக்க முடியும். யூதாவே உள்ள பெத்லகேமே நீ ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தாலும் தேவ சித்தப்படி பறக்கப்படுகிற காரியம். ஆனால் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் உலகமே அறிந்தது. தி பிகஸ்ட் ரிலிஜன் போல் மாறி போச்சு. அது இப்போ கர்த்தர் சித்தம்ன்றது இப்போ இருக்க காலகட்டம். ஒரு காலகட்டங்களில் வேதத்தில் கர்த்தர் சித்தத்தை செஞ்சவங்க நடந்தவங்க எல்லாம் இன்னைக்கும் வரலாறு பேசுது. இன்னும் சித்தத்துக்கு மாறாய் போனவங்க கூட வரலாறு பேசுது. நிறைய நடந்தது ஃபுல்லாக கர்த்தர் சித்தம். இப்போ இருக்க காலகட்டங்களில் தேவ சித்தத்தின்படி ஒரு கேசட் போடுறது, ஒரு ஆலயம் கட்டுறது, திருமணம் பண்ணுறது, ஆமாம் டைவர்ஸ் பண்ணுறது, நல்ல பாயிண்ட். நிறைய இந்த திருமணத்தை பொறுத்து வரலாம். சரிங்களா, பரவாயில்ல. ஆண்டு தான் உங்கள் மனசில் அந்த காரியத்தை போட்டார். நீங்கள் அந்த அது ஆவியில் நடத்தப்படும் போது தான் நீங்கள் கேட்கும்போது தான் அது இப்போ இந்த காரியமே நமக்குள்ள ஜெயம் வரும். இப்போ திருமணத்தை குறித்து வந்தது. திருமணம் என்பது தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு இணைக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? திருமணம் ஒருவன் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டால் அவன் திருமணம் பண்ண வேண்டும். திருமணம் கூட பண்ணாமல் இருக்கும். திருமணம் இவனுக்கு திருமணம் அவசியம் இல்லை, இவனுக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் மனதில் இருந்தால் அவன் திருமணம் பண்ணக்கூடாது. அப்போ நிறைய பேர் அப்போ ஏவாளை ஏன் உருவாக்கினார்? இந்த வார்த்தைகள் சில பேர் தப்பா கூட புரிஞ்சுப்பாங்க. திருமணம் பண்ணக்கூடாது. அப்போ வேதத்தில் ஒருவனுக்கு இல்லை நானே திருமணம் பண்ணேன், பேசுறது நான் திருமணம் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கோங்க, 2 பேர் எடுத்துக்கொள்வோம். யாராவது 2 பேர் எடுத்துக்கொள்வோம். ஏ அண்ட் பி அப்படி வச்சுக்கோங்க. ஏ என்ற நபரை கொடுத்துள்ள தேவன் இவர் திருமணம் பண்ண வேண்டும், திருமணம் பண்ணி ஊழியம் செய்ய வேண்டும், திருமணம் பண்ணி ஒரு விசுவாச வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் இருந்தால் அந்த மனுஷன் ஒரு பரவசத்தினாலோ மற்ற திருமணம் பண்ணாத ஊழியக்காரர்களை பார்த்து நான் திருமணம் பண்ண எனக்கும் விருப்பம் இல்லை, நான் பிரதிஷ்டை செய்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த பிரதிஷ்டையும் அது வீணாக போகும். அப்போ அந்த மனுஷனை குறித்து இவன் திருமணம் பண்ண வேண்டும் என்று மனதில் கர்த்தர் திட்டம் பண்ணி வைக்கும்போது அவன் திருமணம் பண்ணி அவன் வாழ்வதனால தேவ சித்தத்தை அறிந்து அவன் வாழ்வதனால அவன் மேல சகல ஆசீர்வாதமும் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அவன் நிலைத்திருப்பான். சித்தத்தை பிரதான காரியத்தை சித்தத்தை தவறிவிடும் பொழுதே அவன் வாழ்க்கையில ரொம்ப
கஷ்டம். அவன் திருமணம் பண்ணாமலே அவனுடைய சுய இஷ்டமாக சில ஊழியக்காரர்களை பார்த்து, நானும் திருமணம் பண்ணாமல் இருந்தால் வல்லமையான ஊழியக்காரனாக இருப்பேன், பரிசுத்தம் உள்ளவனா ஊழியக்காரனாக இருப்பேன், பயங்கரமாக கர்த்தரை பயன்படுத்துவார்னா ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார். அவனுக்கு கேடு தான் உண்டாகும் திருமணம் பண்ணாதனால. ஏன்னா அநேக பெண்களினாலேயோ ஆண்களினாலேயோ அவன் விழுந்து நாசமா போவான். கர்த்தருடைய சித்தம் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் சித்தம். ஓகே, திருமணம் ஆகாத ஆமா, திருமணம் செய்வது கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிவது? ஏன்னா பார்க்குற பொண்ணெல்லாம் இது கர்த்தர். இப்போ நான் அந்த ஏ பற்றி சொல்லலை, பி பற்றி சொல்லிடுறேன். ஒருவனை குறித்து மற்றொருவனை குறித்து பி என்ற நபரை குறித்து இவன் திருமணம் பண்ணாமல் எனக்கென்று வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனை குறித்து எழுதி வைத்திருப்பார், சித்தம் கொண்டிருப்பார். அவன் மற்றவர்களுடைய பேச்சை கொண்டோ அல்லது தவறான தீர்க்க தரிசனத்தை கொண்டோ தவறான மனிதர்களை பார்த்து நான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சி அவன் போய் திருமணம் பண்ணி கொண்டால் அந்த திருமணமே அவனுக்கு கீழாக இருக்கும். சமாதானமற்றவனாக வாழ்ந்து அவன் சாவான். இப்போ ஒரு நாளில் ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்க, அதுக்குள்ள வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் 25 ஏஜுக்கு மேலே தான். இப்போ வாலிபத்தில் வர ஊழியம் அந்த அளவுக்கு இப்போ நினைக்கிறாங்க. ஊழியத்தில் நிற்கும் பொழுது அந்த வாலிப வயசில் பெற்றோருடைய அந்த பாதுகாப்பு தான் இருப்பாங்க. ஃபுல்லாக பெற்றோர் டிசைன் பண்ணுறதா இருக்கும், முடிவெடுக்கிறது. அதில் இப்போ திருமணம் பண்ணக்கூடாது அந்த வாலிபையும் முடிவெடுத்தா இருக்கும். பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, இது எங்கே விருப்பம், இது செஞ்சு தான் அவனு சொல்லிட்டு நீ எடுத்து தப்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் சித்தத்துக்கு விரோதமாக எழுதுவாங்க. இது நான் சொல்ல புரியுது, நீங்கள் சொல்ல புரியுது. அதாவது அவனுடைய சித்தத்துக்கு மாறாக ஃபேமிலி, பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் விரோதமாக வந்தாங்கன்னா எப்படி நடக்கிறது அங்கே அதான் உங்களோட கேட்பாங்க. வெரி நடக்க முடியாது. இல்லை கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கும்போது அதற்கேற்பதாக எல்லாத்தையும் மனைந்து கொடுப்பார். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்ப்பத்தில் பிறப்பாரா என்று சொல்லப்பட்ட நாட்களிலே ஏறக்குறைய 300 கன்னிகைகள் காத்திருந்தார்களாம். ஆண்டவர் மேசாயா என்னிலே தோன்ற வேண்டும். அது ஒரு கைண்ட் ஆஃப் விரதம், கன்னிகை விரதம், கன்னி விரதமாக காத்திருந்தாங்க. அந்நாட்களில இந்த விரதத்தை அவங்க குடும்பமே முறிச்சுட்டாங்க. யாரு? மரியாளுடைய வீட்டில் அவங்களுடைய உறவினர்களே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு நிச்சயம் பண்ணிடுறாங்க. இவளுக்கு பயங்கர துக்கம். ஆனா இவளை குறித்துள்ள தேவ சித்தம் வேற. இவ காத்திருந்தது தேவ சித்தத்துக்கு மாறாதான் காத்திருந்திருக்கிறார். சரி, காத்திருந்தால ஓகே. ஆனா தேவன் அவர் பிறப்பதற்காக இவன் இந்த பாத்திரம் தானே திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்போ இவள் காத்திருந்தாலும் ஆண்டருக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் வந்திருக்குது. அப்போ நிச்சயிக்கப்பட்ட போது இப்போ அவளுடைய மனசு ஒவ்வொரு நாள் போய் அழுதுருப்பாள். ஆனாலும் காத்திருக்கிறா, போய் காத்திருக்கிறாப்பாங்க. அப்போ பாருங்க, குடும்பங்களுக்கு இப்போ ஒரு பையனை நிச்சயம் பண்ணியாச்சு, சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் இவள் திருமணம் பண்ணி வாழ வேண்டும் என்பதும் தேவ சித்தமாக இருக்கிறது இல்லை. அவருக்குள்ள இந்த ரிலீஜியஸ் போராடுது. இவருக்குள்ள ரிலீஜியஸ், ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலியோடைய சொசைட்டி காரியங்கள் அங்கே போராடிச்சு. அந்த சொசைட்டி அவளை மேற்கொண்டுச்சு. தேவ சித்தம் ஒரு பகுதி இருக்குது, மரியாதை தெரியல. அப்போ காபிரியல் தோன்றி சொல்றாரு, கிருபை பெற்ற மரியாதை நீ வாழ்க்கை. எடுத்தோடனே கிரீட மாதிரி வார்த்தை கொடுக்குறாரு. இப்போ சொல்ல போகிறது உன்னிடத்துல அவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வருது. எப்படி பயங்கரம் பாருங்க. ஃபேமிலி அகேன்ஸ்ட்டு அதை உடைச்சி, விரதத்தை உடைச்சி ஒரு ஆண் கையை பிடிச்சி நிச்சயம் பண்ணிடுறாங்க, பரிமாறிடுறாங்க. இவருக்கு யோசனை கொடுத்து யோசனை, ஃபேமிலியை கொடுத்து யோசனை, மேசாயை கொடுத்து யோசனை. பயங்கரமான பழக்கம். அந்நாட்களிலே அவருக்கு சரி பசுத்தாவியினால உற்பத்தி ஆக போக ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கிறது. சரிங்களா? தேவ சித்தம் எல்லாமே சேர்த்து வருதா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் யாரை பிடிச்சா யாரெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். எங்கேயும் இருக்கிற தனித்து வேற ஒரு இடத்துல இருக்கிற யோசப் கிட்ட சொப்னத்தில் தேவன் இருக்காரு. தந்தாருப்பா, அது என்னால் பண்ணுது. இப்போ யோசேப்புக்கு பதில் அந்த இடத்துல வேற ஒருத்தனை இருந்தால் சேர்த்துருப்பானா? சேர்த்து ஆண்டவரும் பேசியிருக்க முடியாது.
அவன் தன் வார்த்தைகளை, என் தேவனுடைய வார்த்தைகளை இவன் கேட்பான், இவன் கீழ்ப்படுவான் என்பதை தேவன் திட்டம் பண்ணிதான் அங்கே தேவன் ஒரு வளர்ச்சிக்கு மரியாதை விடுறாரு. ஃபேமிலி மூலமாகவே எல்லாத்தையும் தேவ சித்தம் பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்திலே தேவ சித்தம் என்பது ஒரு பாதுகாப்பு தான். எப்படி வந்து முடியும்? நீங்கள் என்னதான் விளையாடினா கூட மீனில் உள்ள வச்சு துவச்சி 3 நாள் கழிச்சு தந்தி வச்சு சூரிய செடியின் கீழே வச்சு இனி வைக்க என்ன தான் பேசுகிறாங்களோ அவனுக்கு தெரியுமா அந்த மனுஷன் அவங்களாம் மாறுவாங்கன்னு தெரியும். 150 ஆண்டு காலங்கள் அந்த தேசத்துக்கு கத்த கிருபையாக இருந்தார். அதுக்கப்புறம் அது மேப்பில் இல்லாமல் போச்சு. 150 இயர்ஸ் பாஸ். மறுபடியும் அவங்க இறங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டி திரும்ப தேவ சித்தம் என்பதை அறிகிறது. இந்த எப்படி இப்போ மணப்பெண் பார்க்கறது எல்லாம் வந்து ஒரு காலகட்டங்களில் போட்டு இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி 90% வந்து அவர்களே பார்த்துடுறாங்க. பார்க்குறது எல்லாம் இதுதான் கத்த சித்தம் நினைக்கிறாங்க. இன்னும் சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து கீபோர்டு வாசிக்கிறார். அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணுது. அவர் கீபோர்டு மட்டும் வாசிக்க வருவார். அவங்க ஒய்ஃப் வீட்டில் வந்தது சின்ன வாலிப வயசு. ஒரு பிள்ளை என்ன பண்ணுறது, கத்த இவர் தான் கல்யாணம் காட்டுறாரு. நான் கேட்குறேன், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியா? நான் சொன்னேன், கல்யாணம் இவ்வளோ அவரை காட்டினாரு, கல்யாணம் ஆனந்த காட்டினாரு. ஸோ அவங்கள எதுன்னு அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. அவருடைய பிரம்மை தானே அது. எப்படி அதுதான் அந்த அந்த தம்பி வந்து மனைவியோடு வரணும். கணவன் மனைவியோடு ஊழியம் செய்வதும் கீபோர்டு வாசிக்கிறார். கீபோர்டு வாசித்தா கூட மனைவியோடு வந்து போகும்போது ஒரு கிறிஸ்தவம் தானே. அங்கே ஒரு சாட்சி உண்டாம். இது சின்ன நடுவில் ஒரு துணுக்கா நான் பேசுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கேமரா எடுக்கிற காரியமாக இருந்தாலும், வாசிக்கிற காரியமாக இருந்தாலும், பாடுற காரியமாக இருந்தாலும், ரசிக்கிறாங்க, அது தேவனுடைய ஊழியம். வெதர் தி ஆர் பெய்ட் ஆர் நாட். நான் எங்கள் சபையில் சொல்கிறேன், வாசிக்கிற பசங்க எங்கேயாவது போய் வாசித்து வந்தால் நீங்கள் எங்கே போய் வாசிக்கிறது அந்த தப்பே கிடையாது, போய் வாசி. ஆனால் நீ காணிக்கணும், அது காசு மட்டும் வாங்கக்கூடாது. அவங்களே கொடுத்தா வாங்கிக்கோ காணிக்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடாது. ஏன் ஐயா அப்பான்னு கேட்பாங்க. துதியை மட்டும் விற்கக்கூடாது. நீ வாசிக்கிறதும் துதி தான். உன் ஃபிங்கரிங் வந்து அந்த சவுண்டை கிரியேட் பண்ணுது. துதியில் தான் சார் இருக்கு. அப்போ இப்போ கணவன் மனைவியோடு அவங்க வந்து போகும்போது அது இடது உண்டாயிருக்காது எப்பவுமே. அது இன்னொரு பிள்ளைங்க பார்க்குறவங்கலாம் இதுதான் அதுதான் பார்க்காத எத்தனையோ சூப்பர் காரியம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அது நம்ம தான் டீச் பண்ணணும். பார்க்கலாம், நம்ம தம்பி நீ பார்த்தது கையளவு, பார்க்காதது உலக அளவு. அது எக்கச்சக்கமாக உனக்கு நீ எதிர்பார்த்ததுக்கு சூப்பராக கத்த வச்சிருப்பாரு. ஆமாம் பாருங்களேன். அது வர வரைக்கும் நீ காத்து இல்லைன்னா அது வரும்போது அது இது கட்டிட்ட பிறகு அது வரும்போது பார்த்தா ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கத்தனால் கொடுக்கப்படுவது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய திருசத்தை முடிப்பதற்கும் அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமண காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஊழியக்காரர்களும் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, திருமணம் பார்க்குற ஆட்களாக மாறிடுறாங்க. அது தவறும் கிடையாது. இன்றைக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான். ரசிக்கப்பட்ட பையனாக இருக்கணும். ஆனாலும் அவரே இந்த பையன் அல்லது இந்த பெண் என்னக்கென்று நியமிக்கப்பட்டதா என்பதை நம்ம கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அதை பற்றி சொல்கிறார். ஸோ இங்கே நிறைய பிலிவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணி கல்யாணத்துக்கு கையெழுத்து போன காலேஜ் ஊழியரை வந்து பார்க்குறாங்க. அவங்களும் ஜெபிக்கிறது இல்லை. இப்போ ஊழியர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படி. ஆமாம், அதுதான் ஐயா. இதில் என்னன்னா இந்த சின்ன சின்ன சபைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் பாக்கியம் பெற்ற சபைகள். நான் தப்பாக நினைக்க சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். சிறிதாக 50, 30, 20, 100 பேர் வச்சுக்கிறாங்க. அவர் 200 பேருக்கு வச்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கியம் பெற்ற சபைகள். 100 பேர் தாண்டினாலே கொஞ்சம் கஷ்டம். ஒரு 1000, 2000, 10,000 பேர் வச்சுக்கிற சபைகள் மக்கள் வந்து பாக்கியம் இல்லை. அது ஊழியக்காரன் பாக்கியம் பெற்றவர். விசுவாசிகளுக்கு ஊழியக்காரனை சந்திக்கவே முடியாது, தகப்பனை சந்திக்க முடியாது. வேணா சித்தப்பாக்கல, பெரியப்பாக்கல,
மாமாக்கள்லாம் சந்திக்கலாம், அங்கே சமையல் கூட உடனுடையக்காரர்களை சந்திக்கலாம். அப்போது அதை ஜெபிச்சு வழி நடத்துவதற்குண்டான ஊழியக்காரர்கள் எல்லாமே பிஸியாகிடுறாங்க. அது நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். அந்த சிறிய சபையில் இருக்கிற ஊழிய விசுவாசியை வந்து கொடுத்து வச்சாங்க. ஊழியக்காரன் அடிக்கடி பார்ப்பாங்க, ஊழியக்கார்ட்ட பேசுவாங்க, மனசு கோவப்பட்டாலும் போய் பேசுவாங்க, கோச்சிட்டா பேசுவாங்க. அப்போ அவங்க ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, அந்த கான்வர்சேஷனோ அல்லது கான்டாக்டோ இல்லை ஜெபிக்கிறதோ காரியங்கள் வரும். ஜெபம் பண்ணி ஒரு மனைவி கிடைச்சா, ஒரு கணவன் கிடைச்சா பாக்கியம் பெற்ற குடும்பம், பாக்கியம் பெற்ற குடும்பம். அது தேவ சித்தம் தான். தேவ சித்தம் படி எல்லாத்துலேயும் தேவ சித்தம் தான். ஊழிய கூட நான் சொன்னேன், நீ கர்த்தர் உங்களை வந்து ஒரு எத்தனையோ வகையான ஊழியர்கள், பிரதானமான ஊழியர்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மெய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் பிரதானமாக சொல்கிறார். ஆனால் 5 ஊழியங்கள் தான் ஊழியம் கிடையாது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. ட்ராக்ஸ் கொடுக்குறது ஒரு ஊழியம், டான் ப்ரீச் பண்ணுறது ஒரு ஊழியம், அடுத்தது வந்து மருத்துவமனைகள்லாம் சந்தித்து ஊழியம் செய்யறாங்க, அது ஒரு பிரதான ஊழியம். அதுக்கப்புறம் வந்து கொடுக்கறது ஒரு ஊழியம், தாங்கிறது ஒரு ஊழியம், அதுக்கப்புறம் சபையை சுத்தம் பண்ணுறது ஒரு ஊழியம். இல்லை நான் போதகன், நான் சபையை சுத்தம் பண்ண மாட்டேன்னு அவர்கள் இருந்துவார். அப்போ சுத்தம் பண்ணுற ஒரு ஆள் தேவையில்லை, அது ஒரு ஊழியம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா வகையும் பாடுகிறது ஒரு ஊழியம், வாசிக்கிறது ஒரு ஊழியம், சவுண்ட் சிஸ்டம் பண்ணுறது ஒரு ஊழியம், லைட்டிங் பண்ணுறது ஒரு ஊழியம். எல்லாமே வெவ்வேறு வகையான ஊழியங்கள். ஒரு தம்பி வந்து நான் தாய்லாந்தை சேர்ந்த தம்பி, நான் வந்து லெஸ்டர் என்று சொல்கிற ஒரு பகுதியில் நான் இருந்த நாட்களில் லண்டன் தாண்டி அவுட் ஆஃப் லண்டன். அப்போ அவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டார். அவர் இஸ் ஃப்ரம் தாய்லாந்து. அப்போ அவர்கிட்ட வந்து ஆரம்பத்தில் ஜோம் பண்ணிட்டு வந்தார். நான் அடிக்கடி அந்த குடும்பத்தில் அந்த தம்பி வந்து எனக்கு சாப்பாடு செய்து கொடுக்குறது எனக்கு கவனிச்சுட்டாரு. அவனுக்கு தமிழில் தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தான் பேசுவான். அப்போ வந்து அவன் வந்து எனக்கு ஜோம் பண்ணுவோம், அவனுக்குள்ள நல்லா வளர்ந்து வந்துட்டான். இப்போ நான் சொன்னேன், உங்கள் சபையில் போய் நீ இரு அப்படின்னு சொன்னேன். நான் வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது அவன் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுப்பான், எப்படி நான் இந்த நாட்கள் இருந்தேன் அப்படி பண்ணேன். அப்போ நான் கேட்டேன், சபையில் என்ன ஊழியம் செய்கிறேன்? பாஸ்டர், எனக்கு வந்து பிரசங்கிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, வாசிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு ஊழியம் தெரியும், கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியம். நான் ஜோம் பண்ணுவேன், அதுக்கு ஆதாரம்லாம் சொன்னான். ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவன் சொன்னால், சபையில் வெளியே நிற்பேன், வரவங்களுக்கு விஷ் பண்ணுவேன், போகிறவங்களுக்கு விஷ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு என்னோட பிரதான ஊழியம். பாசிட்டு சொன்னேன், பாஸ் சந்தோஷப்பட்டு செய்யுங்க. அதனால் யாராவது வரலன்னா யார் வரலன்னு உடனே கேட்பேன், பாஸ்ட்டு போய் சொல்லிடுவேன். ஸோ இதை கொடுத்து ரொம்ப அலர்ட்டாக இருந்தேன். கர்த்தர் அவன் பண்ண, அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் வெயிட்டராக இருந்தவன். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எங்களுடைய சுத்தமான வாழ்க்கை அங்கே இங்கே இப்படி செய்தால் அவனோட ரெஸ்டாரண்ட் எப்படி செய்வான், ஒவ்வொரு நல்ல பியூட்டிஃபுல் சர்வீஸ் இருக்கும். அதனால் ரெஸ்டாரண்ட் நல்ல பெருசானதுனால அந்த ஓனர் என்ன பண்ணிட்டான், இவன் பேரில் ரெஸ்டாரண்ட் எழுதி வச்சுட்டான். எழுதி வச்சு இஸ் பிகம் ரெஸ்டாரண்ட்டு வெயிட்டராக மேனேஜர் ஆகி மேனேஜர் ஓனர் ஆகிட்டான். வேண்டாம் எப்படி சொன்னாலும் என்கிட்ட கேட்டால், இல்லை ஓனர் ஆகிட்டா, அது பரவாயில்ல. ஓனர் ஆகிட்டு என்ன பண்ணால் அவனுக்கு வேலையெல்லாம் கம்மியாச்சு, மேனேஜர் ஒருத்தர் போட்டான். இப்போ பாஸ்டர் என்ன சொன்னாங்க, இன்னொரு சபை வருது எங்களுக்கு, நீ பாஸ்டராக இருந்தேன்னு கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி அப்போ ஏன் கேட்டாங்க, சார் நிச்சயமா உனக்கு இருக்கிற கிருபைக்கு நிறைய பேர் வருவாங்க சபையில், எல்லோரும் விசாரிக்கிற ஒரு கிருபை. இப்போ நீங்களும் கஷ்டம்னாலும் மக்கள் இடத்துல ஒருத்தர் விசாரி பெரிய இருக்கிறது, பெரிய கூடிய பாஸ்டர். அப்போ அது தேவ சித்தம் தானே. தேவ சித்தத்தின்படி தான் எல்லா ஊழியங்களும் அமையணும். எனக்கு வந்து மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் மியூசிக் ஊழியம் நான் சூப்பராக பாடினா அப்படியே பரலோகமே இறங்கி வந்துடும் அப்படின்னு நினச்சி இதுதான் என் ஊழியம் நினச்சா அங்கே அடிவாங்க. ஃபஸ்ட் இப்போது தேவசித்தம் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துச்சு, ஒரு வாழ்க்கை நடந்துச்சு, இல்லை திருமணம் ஆகிட்ட பிறகு நம்ம கற்றுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த திருமணமே தேவசித்தமாக இருக்குமான்னு தெரியல. இப்போ தேவனிடத்தில் மீதி இருக்கிற நாட்கள் எப்படி கடந்து போகும்? ஒப்புரவாங்க, ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த திருமணம் எதன்படி நடந்ததோ எனக்கு தெரியல, சித்தப்பா சொல்லியோ, பெரியப்பா சொல்லியோ, அத்தை சொல்லியோ, ஃப்ரெண்டு சொல்லியோ, இல்லை அந்த பாஸ்டர் சொல்லியோ, இன்னும் தீர்க்க சொல்லியோ, ஆனால் இப்போது நாங்கள் வந்து எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. பிரியக்கூடிய ஆளுகளை நாங்கள் இருவரும் இயேசு நாட்கள் ஒப்பு கொடுக்கணும்.
நீங்கள் எங்களை ஆசிரியர்கள் சொல்லும்போது அவருடைய மனம் கொஞ்சம் திரும்பிச்சுனாவே ஒரு ஸ்வீட்னஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த வார்த்தை நம்ம கடைசியாக பேசுன வார்த்தை அதுவே எல்லாம் சரி கடைசியாக போய் கேட்கலாம். அது இப்படி கேட்க டைம் இல்லாமல் போச்சுன்னா இல்லை எல்லாத்தையும் தப்பாக செஞ்சு இல்லை இப்போ தெரியும் இது கடைசியத்தை இல்லை கேட்டுட்டு கடைசியாக நம்ம அப்படி இறக்கம் கேட்கலாம். அது திருக்குள்ள இருக்கு. தேவன் அறியாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம உட்காந்து இதை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்கணும். சும்மா கேஷுவலாக தான் பேசணும், நோ ப்ரிப்பரேஷன். நம்மளுடைய அனுபவங்களை ஒருத்தருக்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச அனுபவம் பேசுகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் எனக்கு கேட்குறேன். நம்ம இதை அறியாத மக்களுக்கு நம்ம கொஞ்சம் தான் சொல்கிறோம். இதில் இன்னும் அவர்களை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அவங்க முழங்கால் தெரியும். அவங்க ரூமில் அந்தரகத்தில் போய் கதவை பூட்டிட்டு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. டைம் இல்லைன்னா ஆண்டவன் டைம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. டைம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க நான் நம்ம ஒரு பாஸ்டராக நம்ம இருக்கிறோம். ஏமா அவங்க மகள் வரல சபைக்கு? ஐயா நாங்கள் எக்ஸாம்லையா படிக்கிறாங்க, டைம் இல்லையா? ஒரு வருஷம் படிக்காததுக்கு இன்னைக்கு என்ன படிக்க போகிறேன்? சரி ஓகே, நான் என்ன பண்ண வாலண்டியாக கரெக்டாக குறித்து வச்சுருப்பேன். பாஸ் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறியா? அதுக்காக ஜோம் பிள்ளைங்க பாஸ் பண்ணாதாரு. அதுக்கு மார்க் பார்த்தா ரொம்ப ஆவரேஜோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய எல்லாம் பொய் வாழ்க்கை தானே, திட்டமிடாத வாழ்க்கை தானே. அவங்களுக்கு ஆரோக்கிய சமூகத்தில் எங்கள் ஃபோனில் 1008 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டிவியில் 1008 மணி நேரம் ஸ்பெண்ட். ஒரு அம்மா சமீபத்தில் வந்துச்சு. அந்த அம்மா பேர் என்னன்னு கேட்டால் பேர் சொன்னாங்க. நம்ம பேர் சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன் வீட்டில் சும்மா தானே, நானே விதைச்ச கூட்டம்மா வீட்டில் சும்மா தானே இருக்கிறம்மா, சபைக்கு இந்த நாட்களில் ஜபம் நடக்குது, ஜபக்குழுவில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க, முழங்காற்பட்டு மற்றவங்களுக்கு அழுது ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தை திருப்புவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து சீரியல் பார்க்காங்க. உடனே அவங்க பிரதர் பாஸ்டர் கரெக்டாக சொல்லுங்க, சீரியலே பார்த்து காலையில் ஈவினிங் வரைக்கும் அப்படின்னா அவங்க அப்படியே ஒரு பார்த்தா நான் எதேச்சியாக சொன்னேன் இவர் சொல்லி. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அதே அவங்க பிரதர் சொல்கிறாரு, சீரியல் பார்க்கறது விட்டா பாஸ்டர், அது பார்க்குறது சரியா தவறா என்பது என்னுடைய வாதம் இல்லை, கருத்து இல்லை. எவ்ரி ஒன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சில்ட்ரன் ஆஃப் காட் they should spend the quality time தேவனோட சித்தத்தை அறிஞர் எல்லாமே பொருந்தி வந்தால் கூட திருமணத்தையும் சரி, வேலை ஸ்தலத்தில் சரி, இங்கே போனால் நிறைய சம்பவம் வரும், அதனால் நாங்கள் போயிடலாம் அப்படின்னு போகக்கூடாது. கம்மியான சம்பளத்தான் சுத்தமாக இருக்கும், அங்கே போனால் பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். சுத்தம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது மக்களுக்கு கேட்ட வார்த்தை, அதை கேட்டுக்கொண்டே இருக்கிற வார்த்தை, அது ஒரு என்ன சொல்றது ரிலீஜியஸான ஒரு வார்த்தையாக மாறிப்போகுது. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் கேட்டு செய்யுங்க. இப்போ ஊழியம் இப்போ நிறைய ஈஸியான ஒரு வழி. ஒரு மினிஸ்ட்ரியில் போகும்பொழுது ஒருத்தர் சொல்கிறார், இங்கே வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, படிக்க தெரியாதவங்க, சண்டை போடுறவங்க, அவங்க அப்பா அம்மா பொறுத்தனை வைக்கிறது இவங்க ஊழியக்காரன் மாற்றிருக்காங்க. நல்லா படிக்கிற பிள்ளை என்ன பண்ண படிப்போம், படிக்காதவங்க மட்டும் ஊழியத்துக்கு போகணும், இல்லை ரவுடித்தனம் பண்ணுறவங்க. இந்த ஊழியத்துக்கு இது ஒரு ட்ராக் பெட்ரோல் டிசைட் பண்ணுது. சார் இப்போ என்ன பண்ண ஒரு பாட தெரிஞ்சாவே அதை ஊழியமாக நினச்சிட்டு வந்துடும். ஒரு ப்ளே பண்ண தெரிஞ்சால் ஊழியம், இல்லை ஊழியக்காரோட கூட இருந்துட்டு என்னை கற்று ஊழியத்து தான் வச்சுருக்காரு, ஊழியத்துக்கு வருது. இது தப்பாக ரைட்டா? இது கற்று சுத்தம் ஒரு விதத்தில் சரி, ஒரு விதத்தில் சரியில்லை. எப்படின்னா பாடுவது, சபையில் பாடுவது, வாசிப்பது அல்லது ஊழியம் செய்வது, இதெல்லாம் அவங்களுக்கு பிரியம் தான். ஆண்டவருக்கு பிரியம் தான், பிரியம் இங்கே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள். ஆனால் நான் ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த காரியத்துக்கு தெரிந்து கொள்ளல, அது கிருபைதான். 17 வயசுல நான் எனக்கு வந்த அனுபவத்தை சொல்றேன். 76வது வருஷம் 1976, நீங்கள் பிறந்தீங்களா எனக்கு தெரியல, 76. அப்போ நான் ஒரு சிஎஸ் சர்ச்சஸ் போயிட்டு ஒரு அம்மா கிட்ட
ஆண்டவர் வந்து அட்ரஸை கொடுத்து இந்த வீட்டுக்கு நீ போ. அந்த அம்மா நம்ம சென்னையில் இல்லை, அவுட் ஆஃப் சென்னை ஒரு இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தள்ளி இருக்கிறவங்க ஆண்டோட அட்ரஸை கொடுத்து யார் எவ்வளோ தெரியாது, நீ இந்த வீட்டுக்கு நீ போ. அவதான் நீ இந்த வீட்டுக்கு போ, நான் காண்பிக்கிறதே அங்கே அவங்க சொல்லு. நேரம் அந்த மாதிரி வராங்க. அந்த வீட்டில் நாங்கள் இருந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர் பேரை கேட்குறாங்க. அதுக்காக ஆண்டவர் பெரியவர் பேரை கொடுத்தாக்குறாரு. கேட்குறாங்க. கேட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு இன்னார் இந்த வீடா? ஆமாம், இந்த வீடு தான். என்ன விஷயம்? ஆண்டவர் எனக்கு சொல்லி அமைச்சிருக்காரு, இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லும்போது எழுதின பாருங்க, நீங்கள் தான். அவருக்கு எங்கள் பெரியப்பா அவங்களுக்கு ஷாக் ஆகி போச்சு. கடவுளை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் சொன்னோடனே கொஞ்சம் பக்தி ஆகி போச்சு. வாங்க உள்ளே வாங்க. ஒன்றுமே பேச நான் ஜெபம் பண்ணிவிட்டு போகிறேன் தான் வந்தேன். வேறு எதுவுமே இல்லை, கான்செப்ட் எதுவுமே இல்லை. உடனே நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மரப்பழம் வளர்க்கப்பட்டோம். அதனால் முழங்கால் பண்ணிட்டோம். முழங்கால் நான் இடது பக்கத்தில் அவங்களுடைய வலது பக்கத்தில் 2வது எங்களுக்கு பெரிய ஹால், பெரிய ஹால், இட்ஸ் பிக் ஹவுஸ். அப்போது அந்த சைடில் இருந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கோர்ட் கேஸ். உனக்கு வந்து கோர்ட்டில் காரியத்திலேருந்து நான் விடுதலை கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா? ப்ராசஸ்லாம் பார்த்து யாருக்குமே தெரியாது. இட்ஸ் டிவோர்ஸ் கேஸ். அம்மா காப்பா உனக்கு 70 இது முன்னாலேருந்து நடந்து கொண்டே இருக்கிற கேஸ். 5வது வருஷம் சொன்னேன். உடனே அம்மா தேம்பி ஆடலாம். அவ்வளோ பேர் ஃபேமிலியில் அங்கே முழங்கால் பண்ணிட்டு ஒரு 15 பேர் நேராக வந்தாங்க. ஏன் மேலே தலைமை கை வச்சு இந்த மகனை ஒரு தேவனுடைய மனுஷனாக வளமில்ல ஊழியக்காரனை தெரிந்து கொண்டீரே அம்மா சொல்லிட்டு என் முன்னாலேருந்து கை உயர்த்தி ரொம்ப நேரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. பண்ணோன்னு எனக்கு உடம்புலாம் ஒன்றா செலுத்துச்சு. ஆனால் எதுவுமே தெரியாது. இது கிரேஸ், அப்சல்யூட்லி கிரேஸ் ஆஃப் காட். இந்த கிரேஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. இட்ஸ் ரொம்ப ரேர்லி கிடைக்கும். கிரேஸ் ஆஃப் காட் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு இல்லையா? 76 இது நடந்தது. அப்படியே வாங்க. இந்த கிரேஸ் சொல்லப்பட்டுருச்சு. அதாவது தாவீது மேலே என்னைக்கும் அபிஷேகம் ஊற்றிட்டு அவர் போயிட்டார். அது எத்தனை வருஷம் கழிச்சு தானே போயிட்டாரு. பம்பு தும்புனால தானே வருது. அது கர்த்தர் நம்ம மேல் வச்ச அபிஷேகம் எப்படியாவது அவருடைய சித்தத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்போது பல வருஷங்கள் கழிச்சு 82ஆம் வருஷத்தில் 1982 நான் படுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டை பற்றி என் என்கவுண்டர்ஸ் நிறைய நடக்குது ஊழியக்காரனால. ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறனால எனக்கு ஊழியக்காரன் மேலே வருத்தம் உண்டாயிடுச்சு. கோவம் வரும். ஊழியக்காரன் இப்படி பேசுகிறாங்க. அப்போ 3 நாள் படுத்து கொண்டு இருக்கும்போது ஒரே விதமான ஒரு தரிசனம் போல வந்து நிற்கும் வானத்தில். என் கனவு ஒன்று திருப்பி கனவுனாலே அது வந்து நிற்கும். 3 நாள் வந்தோன்னா சோ டாயம். என்ன அது? பல காரியங்கள் அதை பற்றி என்ன தரிசனம் சொல்லலை. அவ்வளோ பெரிய தரிசனம். இது 3 நாள் ஒரே தரிசனம். அதில் ஒரு காரியத்தில் ஒரு நட்சத்திரம் கொடுத்து காட்டுற வானத்தில். இப்படியே பார்த்துட்டு என்னடா அது என்னன்னு அப்போது வந்து இது மனசில் வச்சுக்கிறாரு. இன்னும் ஒரு 7 அம்மா வந்து மகனே நான் உனக்கு காண்பித்திருக்கிற தரிசனம் உனக்கு டைரெக்டாக உங்கள்கிட்ட கொடுக்குற கன்ஃபர்மேஷன் நீ என் மொழித்துக்கு வந்து அப்படின்னு சொல்கிறார். இது கேட்டுட்டு அப்படியே இருக்கார். அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த நாள் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்போ சித்தம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது என் வாழ்க்கையில் இருக்கிற பிரதான காரியம். சித்தத்திலே நிறைய காரியங்கள் இருக்குது. திருமண காரியம் இருக்குது, ஊழியத்தின் காரியம் இருக்குது, செய்யப்படுகிற எந்த இடத்துல ஒவ்வொரு இருக்குது. அது பிரதான காரியம். அப்போது தான் நான் வந்து 84 பைபிள் காலேஜ் போய் சேர்ந்தேன். ஆரம்பம் சேர்ந்து பார்த்தோன்னே எவ்வளவோ இடங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த சித்தத்தில் நம்ம நினச்சி நிற்கிறார். பைபிள் காலேஜ் ஆரம்பத்தெல்லாம் பார்த்தோன்னா விட்டுட்டு ஓடிட்டு வேண்டாம். நம்ம பார்த்து வந்து வேற வந்திருக்கேன். அதில் நின்று அதில் முடித்து அதில் இன்னும் எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கொள்ள செய்வார். அப்போ இதுவரையும் பேசணும். தேவ சித்தத்தை குறித்து இன்னும் பேசணும்னா இன்னும் 2 நாள் பேசிட்டே இருக்கலாம்.
கர்த்தர் உங்களோட அநேக காரியங்கள் பகிர்ந்து கொள்ளும். மீண்டும் அடுத்த ஒரு கேள்விகளோடு உங்களோடு சந்திப்பதில் காத்துக்கொண்டு விசுவாசிக்கிறேன். தேங்க்ஸ்.